உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 91:10, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதுங்க. ஏன்னா தேவன் பாதுகாப்பாய் இருக்கிறார். தேவனே பாதுகாப்பாய் இருக்கும்போது பொல்லாப்பு எப்படி வரும்? அவர் ஒரு போலீஸ் போட்டோ ஒரு செக்யூரிட்டி போட்டோ அவர் பாதுகாக்கல. அவரே வந்து தேவனே வந்து பாதுகாக்கிறதுனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவனே பாதுகாக்கிறேன்றாங்க. யாரையும் நம்பல, அவரே வர அப்படின்றாங்க. அதனால் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். சரிங்களாங்க? ஆனால் நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அது ஓகே. அவர் பக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்கள் பக்கத்தை இனிமேல் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? தேவனை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? இல்லை, அவர் பக்கத்தில் தானே நின்றுட்டுருக்கீங்க. வெளியெல்லாம் வந்துடாதீங்க. ஆபத்து, பொல்லாப்பு. அவர் பக்கத்தில் தான் நிற்கணும். அவரை விட்டு தள்ளி போயிடாதீங்க. தேவனோடு நெருங்கி நில்லுங்க. சரியா? பொல்லாப்பு அப்போ தான் பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. எவ்ரிடே ஜெபம் பண்ணுறீங்களா? அவர்கிட்ட பேசுகிறீங்களா? அவர்கிட்ட பேசுகிறதுக்குன்னு டைம் ஒதுக்குறீங்களா? செல்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? அவர் வந்து செல்ஃபோனில் பேச மாட்டார். கரெக்டாக? மனுஷங்க செல்ஃபோனில் பேசுவாங்க. நம்மளும் அவர்கிட்ட செல்ஃபோனில் பேச முடியாது. அதனால் டைமை என்ன பண்ணணும்? ஒதுக்கி தான் வைக்கணும். தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு டைமை நீங்கள் ஒதுக்கி வச்சு போய் 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. அவர்கிட்ட பேசுங்க. ஏசு ரொம்ப நல்லவருங்க. நான் ரொம்ப பிஸிங்க. அவர் புரிஞ்சுப்பார். அவர் இருக்காரே, நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் ஜெபம் பண்ணலனா கூட அவர் புரிஞ்சுப்பார். அவர் ரொம்ப நல்ல தேவன். என் சூழ்நிலைகள் பற்றி அவருக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது. அதனால தான் என்னால் ஜெபம் பண்ண முடியல. அதனால தான் பைபிள் படிக்க முடியல. அதனால தான் அவரை துதிக்க முடியல. இயேசு வந்து ரொம்ப நல்லவருங்க. அவருக்கு தெரியும், என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் நிற்கிறீங்களா? நல்லா தள்ளி தள்ளி நின்றுட்டுருக்கீங்களா? இப்படி பேசி பேசி தள்ளி தள்ளி நின்னீங்கன்னா இயேசுவை விட்டு தூரமாக போயிடுவீங்க. இயேசு பக்கத்தில் பொல்லாப்பு வந்து நிற்காது. இயேசு பக்கத்தில் வாதை வந்து நிற்காது. வாதையும் பொல்லாப்பும் தூரத்தில் தான் நிற்கும். நீங்கள் உங்களையும் அறியாமல் அது பக்கத்தில் போய் நீங்களாக நின்றுறீங்க. அவரை விட்டு தள்ளி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பக்கத்தில் போய் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். பொல்லாப்பு பக்கத்தில் போய் நின்றுடுறீங்க. நீங்களே போய் வாதை பக்கத்தில் நின்றுறீங்க. தேவன் பக்கத்தில் நில்லுங்க. சரிங்களா? ஜபத்தெல்லாம் விடாதீங்க. அப்போ தான் நம்ம வந்து அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருப்போம். சரிங்களா? ஓடி வந்துடுங்க. ஏசு பக்கத்தில் வந்து நில்லுங்க. ஜபம் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க. பைபிள் படிக்கிறத நிறுத்திடாதீங்க. துதிக்கிறத நிறுத்திடாதீங்க. பாட்டு பாடுறதை நிறுத்திடாதீங்க. எப்பொழுதும் அவரோடு நெருங்கி நில்லுங்க. ஆவியில் நிறைந்து ஜபம் பண்ணணும். சரிங்களா? பசுத்தாவி பெறாதவங்க பசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. டைம் இல்லை, ப்ரேயர் பண்ண முடியல, மற்றதெல்லாம் நிறுத்திடுங்க. ப்ரேயரை முடிச்சுட்டு மற்ற வேலையை செய்யுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தானியல் இருக்காங்கல்ல, 30 நாள் மட்டும் ஜெபம் பண்ணாதீங்கன்னு அந்த நாட்டு சட்டம் வந்துச்சு. ஆனால் நம்ம தானியல் மதிக்கவே இல்லை. அந்த சட்டத்தையே மதிக்கலை. என்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, என்னால் ஜெபத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பாருங்களேன். தானியேல் 6:10. அவருக்கு நல்லா தெரியும், தானியேலுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை மீறினால் சிங்கத்துக்கு நம்மளை உணவாக கொடுத்துருவாங்கன்னு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தானியேல் 6:10. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அவன் தானியேல் வாழ்ந்த வீடு வந்து மாடி வீடு. எல்லா கதவுகளையும் திறந்து
எருசலேம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக திரும்பி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. நான் நிறுத்த மாட்டேன், ராஜாவுக்காக நான்லாம் நிறுத்த மாட்டேன், இந்த சட்டத்துக்காக ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்னு நின்னாங்க, உறுதியாக நின்னாங்க. தானியேலுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும். தண்டனை கொடுத்தாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. சிங்கக்கெபியில கொண்டு போட்டாங்க, எக்கச்சக்க சிங்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இவன் நல்ல ஜெபத்தில் உறுதியாய் நின்றுட்டு இருந்ததுனால தேவனும் சிங்கக்கெபியில் வந்து நின்றுட்டாரு. இதுதான் நல்லா இருக்குல்ல. அவரும் சிங்கக்கெபியில் வந்து நின்னார். நீங்கள் உறுதியாக அவர் பக்கத்தில் நின்னா அவரும் வந்து நிற்பார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உங்களுக்காக வந்து நிற்பார். சிங்கக்கெபியில் ஃபஸ்ட்டு உள்ளே போனது தேவன்தான். அதுக்கப்புறம் தான் தானியேல் உள்ளே வந்தான். ஏன்னா அவர் உள்ளே போய் ஃபஸ்ட்டு எல்லா சிங்கங்களுடைய வாயையும் கட்டிட்டார். அதுக்கப்புறம் தான் தானியேல் உள்ளே போனான். அதனால் எந்த பொல்லாப்பும் அவனுக்கு நேரிடவில்லை. சிங்கத்தோடு சிங்கமாக சேர்ந்து நல்லா தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் வெளியில் வந்துட்டான். தேவன் உங்கள் கூட உறுதியாக நிற்பார். நீங்கள் உறுதியாக அவரோடு நின்றால் அவரும் உங்களோடு உறுதியாக நிற்பாருங்க. சரிங்களா? தள்ளி 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 போகாதீங்க. அவரை விட்டு தள்ளி நிற்கிறீங்கன்னா ஆபத்தான இடம் அர்த்தம். அது ஓடி போய் அவர் பக்கத்தில் நின்றுடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்கள் பிள்ளைங்க கூடாரத்தை அணுக்காது, வீட்டை அணுக்காது. ஏன்னா நீங்களே பாதுகாப்பாக நிற்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு தூரம் போக மாட்டாங்க, பக்கத்தில் வந்து நிற்பாங்க. எதையும் நிறுத்த மாட்டாங்க, ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டாங்க, துதிக்கிறத நிறுத்த மாட்டாங்க, அப்பா பைபிள் படிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்து வழி நடத்துவீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பா, பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. சாமி, உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. அப்பா, 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக இந்த பூமிக்கு திரும்பவும் வருவீங்க. அப்பா, அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.